வணக்கம். நான் சென்னக்குண்ணி வச்சு ஒரு பொடி ஒன்று தயாரிக்க போகிறேன். அதுக்கு சென்னக்குண்ணி ஒரு படி வாங்கி வச்சுருக்கிறேன். இது குட்டி எறாவிலையே சின்ன சின்ன எறாவாக காய வச்சு பதப்படுத்தி விற்கும். அதை வாங்கி ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் பொடி நுணுக்க போகிறேன். சென்னக்குண்ணி பொடி நுணுக்க தேவையான பொருள்: ஒரு மிளகா ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகா வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலை, ஒரு 3 அல்லது 2 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சம் போல் வாசனைக்கு கடலைப்பருப்பு, பூண்டு ஒரு 10 பல், உப்பு தேவையான அளவு. இப்போது இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு வரலாம். பொட்டுக்கல்லையே லேசாக வறுத்துக்கலாம். மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகை வறுத்துக்கலாம். இப்போ இந்த சென்னக்குண்ணியை போட்டு அதையும் கொஞ்சம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விடலாம். நல்லா ஆற விட்டு பொடியாக நுணுக்கிட்டு வரலாம். இப்போது இந்த மிளகாயை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வரலாம். உப்பு மிளகாயும் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வரேன். மிளகாய் இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. இப்போது அது கூட கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வரேன். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, மிளகு எல்லாம் அரைச்சி மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் சென்னக்குண்ணியை அள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் அரைச்சிட்டு வரலாம். கடைசியாக இந்த பூண்டையும் லேசாக வறுத்துட்டு தோலோடையே போட்டு அடிச்சிட்டு வரலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சென்னக்குண்ணி பொடி ரெடி. இதை இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சும்மா அருமையாக இருக்கும். நன்றி.